காதல் அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி. சில காதல்கள் குடும்பத்தை இணைக்கும், சில காதல்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஆனால் சில காதல்கள் எல்லையை தாண்டி மனிதர்களின் மனசையும் சமூகத்தையும் சோதிக்கும். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதை ஒரு அழகான கிராமம். திருச்சி அருகிலுள்ள ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் வாழ்ந்தாள் யாழினி. யாழினி அவள் அழகாக இருப்பதால் தான் மக்கள் அவளை பார்ப்பதில்லை. அவள் மனசு அழகாக இருப்பதால் தான் அனைவரும் அவளை மதித்தார்கள். அவள் ஒரு பள்ளி ஆசிரியர். குழந்தைகளுக்கு பாடம் சொல்லும்போது அவள் ஒரு ஆசிரியர் மாதிரி இல்லை, ஒரு அக்கா மாதிரி பேசுவாள். அதனால் மாணவர்கள் எல்லாரும் யாழினி மிஸ் என்றால் ரொம்ப பாசமாக இருப்பார்கள். புதிய மனிதன். அதே கிராமத்துக்கு ஒரு நாள் ஒரு புதிய இளைஞன் வந்தான். அவன் பெயர் கவின். கவின் சென்னையில் வேலை பார்த்தவன். ஆனால் அவன் அம்மா உடல்நிலை சரியில்லாததால் அவன் ஊருக்கு திரும்பி வந்தான். நான் வேற ஊரில் பெரிய வேலை பார்த்தாலும் என் அம்மாவை விட்டு இருக்க முடியாது அப்படி சொல்லி அவன் கிராமத்திலேயே ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்தான். கவின் மிகவும் அமைதியானவன். அவன் யாரிடமும் திமிர் காட்ட மாட்டான். அதனால் ஊரில் எல்லோரும் அவனை விரைவாக விரும்ப ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் யாழினி பள்ளி முடிந்து வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தாள். அந்த வழியில் ஒரு சிறிய மலை ஆரம்பித்தது. அவள் அருகில் இருந்த கடையின் முன் நின்றாள். அதே நேரத்தில் அங்கு ஒரு பைக் வந்து நின்றது. அது கவின். அவன் மலையில் நனைந்து கொண்டே கடைக்காரரிடம் பேசி கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் கண்கள் முதலில் யாழினியை பார்த்தது. அந்த ஒரு கணம் அவனுக்கு உலகமே நின்ற மாதிரி தோன்றியது. யாழினி மிகவும் சாதாரணமாக நின்றிருந்தாலும் அவளின் முகத்தில் இருந்த அமைதி, அவளின் கண்களில் இருந்த கருணை அவனை ஒரு கணம் மௌனமாக்கியது. யாழினி கவினை பார்த்தாள். அவள் மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பு கவின் வாழ்க்கையில் ஒரு புதிய கதையின் ஆரம்பமாக மாறப்போகிறது என்று அவனுக்கு அப்போது தெரியவில்லை. ஒரு சிறிய உதவி. மழை அதிகரித்தது. யாழினி குடையில்லாமல் நின்றாள். அதை கவின் கவனித்தான். மிஸ், நீங்கள் எங்கே போகணும் என்று கேட்டாள். யாழினி சிரித்து கொண்டு சொன்னாள், அங்கே அந்த வீடு தெருவில்தான் என் வீடு. கவின் உடனே சொன்னான், நான் அங்கேதான் போகிறேன், வாங்க நான் விட்டுட்டு வரேன். முதல் முறையில் யாழினி கொஞ்சம் தயங்கினாள். ஆனால் மழை அதிகமாக இருந்ததால் அவள் சம்மதித்தாள். அவள் கவின் பைக்கில் ஏறினாள். அந்த சில நிமிட பயணம் இருவரின் வாழ்க்கையையும் மாற்றப்போகும் பயணம். வீட்டிற்கு வந்த பிறகு யாழினி நன்றி சொல்லி உள்ளே போனாள். ஆனால் கவின் அங்கே சில வினாடிகள் நின்றான். அவன் மனதில் ஒரு கேள்வி, இந்த பெண் யார்? ஏன் அவளை பார்த்தவுடன் என் மனசு இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? அவன் அந்த இரவு முழுவதும் யாழினியை நினைத்து கொண்டே இருந்தான். அந்த நேரத்தில் யாழினியின் வீட்டில் அமைதியாக இருந்தாள். அவளுக்கும் அந்த இளைஞனின் மரியாதையான நடத்தை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவள் மனதில் ஒரு பயம். இந்த உணர்ச்சி சரியா? இது என் வாழ்க்கையை எந்த திசைக்கு கொண்டு போகும்? அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. இந்த காதல் ஒரு பெரிய எல்லையை தாண்ட போகிறது. அந்த எல்லை என்ன? கவின் மற்றும் யாழினியின் வாழ்க்கையில் என்ன பெரிய பிரச்சனை வரப்போகிறது? தினமும் சந்திப்பு. அந்த நாள் மலையில் நடந்த சந்திப்புக்கு பிறகு கவின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவன் தினமும் பள்ளி முடியும் நேரத்தில் அந்த தெருவிற்கு வர ஆரம்பித்தான். அவன் யாரையும் தேடவில்லை. ஆனால் அவன் கண்கள் யாழினியை மட்டுமே தேடின. ஒரு நாள் யாழினி பள்ளியில் இருந்து வெளியே வந்தாள். அப்போது அவள் கவினை பார்த்தாள். அவள் சிரித்தாள். நீங்க எங்க அடிக்கடி வரீங்களே என்று கேட்டாள். கவின் கொஞ்சம் தயங்கினான். அது என் சென்டர் இதே பக்கம்தான் என்று சிரித்தான். யாழினிக்கு புரிந்தது. ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. அந்த நாள் முதல் இருவரும் தினமும் சிறிய சிறிய உரையாடல்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்து போனது. கவின் மற்றும் யாழினி நல்ல நண்பர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு நாள் கவின் கேட்டான், யாழினி, உங்களுக்கு என்ன ஆசை
யாழினி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், எனக்கு பெரிய ஆசை எதுவும் இல்லை. நான் நல்ல ஆசிரியையாக இருக்கணும். என் மாணவர்கள் நல்ல வாழ்க்கை வாழணும். அந்த பதிலை கேட்ட கவின் அவளை இன்னும் அதிகமாக மதிக்க ஆரம்பித்தான். ஒரு மாலை, சூரியன் மறையும் நேரம். கவின் மற்றும் யாழினி ஒரு சிறிய பூங்காவில் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது கவின் திடீரென சொன்னான், யாழினி, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க என்று அவள் அமைதியாக சொன்னாள். கவின் ஆழமாக மூச்சு விட்டான். நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப விரும்புகிறேன். நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மனிதராக மாறிட்டீங்க. அவன் மெதுவாக சொன்னான், நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வார்த்தைகள் கேட்டதும் யாழினி சில வினாடிகள் அமைதியாக இருந்தாள். அவள் கண்களில் குழப்பம். அவள் மெதுவாக சொன்னாள், கவின், இது சரியான விஷயம் இல்லை. கவின் அதிர்ச்சியாக கேட்டான், ஏன்? யாழினி கண்களை கீழே பார்த்தாள். அவள் குரல் நடுங்கியது. நான் உங்களுக்காக நல்ல மனிதி இல்லை. அவன் கவின் குழப்பமடைந்தான். அதன் அர்த்தம் என்ன? அப்போது யாழினி மெதுவாக ஒரு உண்மையை சொன்னாள். எனக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு. அந்த ஒரு வாக்கியம் கவின் மனதை உடைத்தது. அவன் சில வினாடிகள் பேச முடியவில்லை. அவனுக்கு உலகமே மௌனமாகி போனது. யாழினி தொடர்ந்து சொன்னாள், அது என் குடும்பம் பார்த்த மாப்பிள்ளை. இன்னும் 2 மாதத்தில் என் திருமணம் நடக்கப் போகிறது. கவின் கண்களில் வலி. அப்படின்னா நம்ம நட்பு? யாழினி மெதுவாக சொன்னாள், நம்ம நட்பு தவறில்லை, ஆனால் இது காதலாக மாறக்கூடாது. அவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். கவின், நம்ம இங்கிருந்து தூரமாக இருக்கணும். அந்த நாள் கவின் வாழ்க்கையில் மிகவும் வேதனையான நாள். அவன் யாழினியை இழக்கப் போகிறானா? அல்லது யாழினியின் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ரகசியம் இருக்கிறதா? அந்த ரகசியம்தான் இந்த காதலை எல்லை தாண்டிய காதலாக மாற்றப் போகிறது. அது என்ன? மனமுடைந்த கவின் யாழினி சொன்ன அந்த வார்த்தைகள் கவினின் மனதை முழுவதும் உடைத்து விட்டது. அவன் அந்த இரவு முழுவதும் தூங்கவில்லை. நான் ஏன் அவளை காதலித்தேன்? அவள் வாழ்க்கையில் நான் ஏன் வந்தேன்? அவன் மனதில் 1000 கேள்விகள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு புரிந்தது. யாழினி சந்தோஷமாக இருந்தால் போதும். அதனால் அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனி நான் அவளை தொந்தரவு செய்யக்கூடாது. சில நாட்கள் கழித்து கவினின் கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஒரு திருமண அழைப்பிதழ் வந்தது. அதை திறந்து பார்த்தான். அது யாழினியின் திருமண அழைப்பு. அந்த காதை பார்த்தவுடன் அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். அவளின் திருமணத்திற்கு நான் போவேன். திருமண நாள் வந்தது. மண்டபம் முழுவதும் மக்கள் கூட்டம். கவின் அமைதியாக அங்கே நின்றான். அப்போது அவன் ஒரு விஷயம் கவனித்தான். யாழினியின் முகத்தில் சந்தோஷம் இல்லை. அவள் கண்களில் ஒரு பயம். அந்த நேரத்தில் யாழினியின் தோழி ஒருத்தி கவினை பார்த்தாள். அவள் அவனை அழைத்தாள். கவின், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? கவின் குழப்பமாக பார்த்தான். அவள் மெதுவாக சொன்னாள், யாழினி இந்த கல்யாணம் செய்ய விரும்பவில்லை. கவின் அதிர்ச்சி அடைந்தான். ஏன்? அப்போது அவள் சொன்ன உண்மை அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யாழினியின் அப்பா மிகவும் கடன் சுமையில் இருக்கிறார். அந்த மாப்பிள்ளை வீட்டார் அந்த கடனை அடைத்தால்தான் இந்த திருமணம் நடக்கிறது. அந்த உண்மை கேட்டதும் கவின் அமைதியாக நின்றான். அவன் யாழினியை பார்த்தான். அவள் மனதில் எவ்வளவு வலி இருக்கிறது அவன் புரிந்து கொண்டான். அந்த நேரத்தில் கவின் ஒரு பெரிய முடிவு எடுத்தான். அவன் நேராக யாழினியின் அப்பாவிடம் சென்றான். மாமா, உங்கள் கடன் எவ்வளவு? அவர் ஆச்சரியமாக பார்த்தார். அது உனக்கு என்ன? கவின் அமைதியாக சொன்னான். அதை நான் அடைக்கிறேன். இங்கு இருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். கவின் தொடர்ந்தான். இந்த திருமணம் பணத்துக்காக நடக்கக்கூடாது. யாழினி சந்தோஷமாக இருக்கணும். அவன் அந்த கடனை முழுவதும் அடைத்தான். அந்த நேரத்தில் யாழினியின் அப்பா கண்களில் கண்ணீர். அவர் மெதுவாக கேட்டார், நீ ஏன் இதை செய்கிறாய்?
கவின் ஒரு வார்த்தை சொன்னான். அவள் சந்தோஷம்தான் என் காதல். அந்த நேரத்தில் யாழினி எழுந்து நின்றாள். அவள் எல்லோரையும் பார்த்து சொன்னாள், நான் ஒரு உண்மையை சொல்லணும். மண்டபம் முழுவதும் அமைதி. அவள் கவினை பார்த்தாள். நான் கவினை காதலிக்கிறேன். அந்த வார்த்தைகள் கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி. யாழினி அழுது கொண்டே சொன்னாள், என் குடும்பத்துக்காக நான் என் காதலை மறைத்தேன். ஆனால் இன்று அவன் செய்த தியாகம் என் மனசை உடைத்து விட்டது. சில நிமிட அமைதிக்கு பிறகு யாழினியின் அப்பா மெதுவாக சொன்னார், இந்த மாதிரி மனிதன் என் மகளை சந்தோஷமாக வைத்திருப்பான். அவர் கவினின் கையை பிடித்தார். நீயே என் மகளின் கணவன். அந்த நாளில் அந்த மண்டபத்தில் ஒரு பண திருமணம் நிறுத்தப்பட்டது. ஒரு உண்மையான காதல் வெற்றி பெற்றது. உண்மையான காதல் எப்போதும் எதையும் எதிர்பார்க்காது. அது தியாகம் செய்யும். அதனால்தான் உண்மையான காதல் எல்லை தாண்டியும் வெற்றி பெறும். திருமண மண்டபத்தில் எல்லோரும் கவின் செய்த தியாகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். யாழினி அழுது கொண்டே அவனை பார்த்தாள். கவின், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னான். அந்த நேரத்தில் மண்டபத்தில் இருந்த மாப்பிள்ளை திடீரென சிரித்தான். அனைவரும் குழப்பமாக பார்த்தார்கள். அவன் மெதுவாக சொன்னான், இது எல்லாம் நான் எதிர்பார்த்தது தான். அந்த வார்த்தையை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். யாழினி கேட்டாள், அதன் அர்த்தம் என்ன? அப்போது அந்த மாப்பிள்ளை ஒரு உண்மையை சொன்னான். யாழினி, நான் உன்னை திருமணம் செய்யவே விரும்பவில்லை. நான் உன் அப்பாவுக்கு உதவவே இந்த நாடகம் நடத்தினேன். மண்டபம் முழுவதும் அமைதி. அவன் கவினை பார்த்து சொன்னான், நீ உண்மையா யாழினியை காதலிக்கிறாயா என்று தெரிந்து கொள்ள நான் காத்திருந்தேன். இன்று நீ செய்ததை பார்த்த பிறகு ஒரு விஷயம் புரிந்தது. உன்ன மாதிரி மனிதன்தான் அவளை உண்மையாக சந்தோஷமாக வைத்திருப்பான். அவன் சிரித்தான். அதனால்தான் இந்த திருமணத்தை நான் நிறுத்தி கொண்டேன். யாழினியின் அப்பா அதிர்ச்சியுடன் கேட்டார், அப்போ இந்த கடன்? அவன் சிரித்து கொண்டு சொன்னான், அந்த கடன் எல்லாம் நான் ஏற்கனவே அடைத்து விட்டேன். அந்த நேரத்தில் கவின் அமைதியாக நின்றான். யாழினி அவனை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அவள் மெதுவாக சொன்னாள், இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிகிறது. உண்மையான காதல் சொல்வதில் இல்லை, தியாகத்தில்தான் இருக்கிறது. அந்த நாள் அந்த மண்டபத்தில் ஒரு விசித்திரமான உண்மை வெளிவந்தது. யாழினியின் வாழ்க்கையை காப்பாற்ற 2 மனிதர்கள் தங்கள் சுயநலத்தை தியாகம் செய்தார்கள். ஆனால் யாழினியின் மனதில் இடம்பெற்றது ஒரே மனிதன், அவன் கவின். அந்த நாள் முதல் அவர்கள் இருவரின் காதல் எல்லையை தாண்டிய காதலாக ஒரு அழகான வாழ்க்கையாக மாறியது. உண்மையான காதல் நம்மை பிடிக்க வராது, நம்மை தியாகம் செய்யும்போது அது நம்மை தேடி வரும்.